இவன் ரொம்ப ரேரா இருக்க ஒரு பறவையை போட்டோ எடுக்கிறதுக்காக டென்ட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு அந்த பறவைக்காக காத்திருப்பான். அப்ப இவன் நினைச்ச மாதிரி அந்த பறவையுமே வருது. அதை இப்ப போட்டோ எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அந்த பறவையை மறைச்சிருவா. அதை பார்த்தோன்னு அவன் கோவப்பட்டு அந்த பொண்ணை நோக்கி வேகமா போய் பார்ப்பான். அப்ப பார்த்தா அந்த பொண்ணு அந்த பறவை கிட்ட உனக்கு சாப்பாடு இது வேணுமா அது வேணுமான்னு பேசிட்டு இருப்பா. அதை பார்த்த இவனுக்குமே இப்ப சிரிப்பு வந்துருது. அதை இந்த பொண்ணுமே பார்த்துருவா. உடனே இப்ப பயந்து போயிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவனுமே அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே போவான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை லவ் பண்ற ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு வந்து அந்த பொண்ணை வழி மறைச்சு என்னை எப்ப லவ் பண்ணுவா அப்படின்னு அந்த பொண்ணு வம்புழுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இவன் இப்ப அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுவான். அதை பார்த்த பிறகு அந்த பொண்ணுக்குமே இப்ப இவன் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துரும். இப்படியே இவங்க ரெண்டு பேருமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டெய்லி ஒன்னா சேர்ந்து சுத்துவாங்க. இவன் இப்ப தண்ணியே அறியாம அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த பொண்ணு பார்த்தா கதிருங்கிற ஒருத்தனை தான் லவ் பண்ணுவா. அதை கேட்ட இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. உடனே அந்த பொண்ணுக்காக இப்ப சென்னையில இருக்க அந்த கதிருக்கு இமெயில மெசேஜ் போடுவான். இப்படி அந்த கதிருங்கிறவன் டெய்லியுமே அந்த பொண்ணுக்காக இவனுக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறான். அவன் பண்றது எல்லாத்தையுமே இவனுமே அந்த பொண்ணு கிட்ட மனசை கல்லாக்கிட்டு சொல்லிக்கிட்டே வருவான். அப்படி இருக்க ஒரு நாள் உண்மையிலுமே அந்த கதிர் ஊருக்கு வந்து இந்த பொண்ணு கேட்பான். அவங்க வீட்லயுமே ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த பொண்ணு அந்த கதிரை லவ் பண்ணிருக்க மாட்டா. இந்த போட்டோகிராஃபர் தான் லவ் பண்ணிருப்பா. ஆனா இவனுக்கு இந்த விஷயம் தெரியாம ஒரு பறவை போட்டோ எடுக்கிறதுக்காக முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு போயிருவான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பையன் வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணு கிட்ட ஒரு போனை நீட்டுவான். அதுல இருக்க வீடியோவை பார்த்ததும் இந்த பொண்ணு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. ஏன்னா முதுமலையில தீ விபத்து ஏற்பட்டு அந்த போட்டோகிராஃபர் அதுல மாட்டிப்பான். அப்பதான் அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வருது இந்த பொண்ணு உண்மையாலுமே அந்த போட்டோகிராஃபர் பையனை தான் லவ் பண்ணிருக்கா அப்படின்னு. இப்ப கடைசியா இந்த பொண்ணு நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.